எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ரஹ்மான். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. ஆனா வாழ்க்கையில சில நினைவுகளை எவ்வளவு வயசானாலும் மறக்க முடியாதுல்ல. அப்படி என்னோட இளமை காலத்துல நடந்த ஒரு உண்மையான, என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை பத்திதான் இப்போ சொல்லப் போறேன். இது நடந்து ஒரு 7 வருஷம் இருக்கும். நான் அப்போ ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான், என்னோட ஓனர், அப்புறம் சுமித்ரான்னு ஒரு பொண்ணு. நாங்க 3 பேர்தான் அந்த சென்டர்ல இருந்தோம். பாஸ் எப்பவும் சிஸ்டம் சர்வீஸ் விஷயமா வெளியிலேயே சுத்திட்டு இருப்பாரு. அதனால ஆபீஸ் பொறுப்பு முழுக்க சுமித்ராவுக்கும், கிளாஸ் எடுக்கிற பொறுப்பு எனக்கும் வந்துச்சு. எங்க சென்டருக்கு பசங்களை விட பொண்ணுங்க தான் அதிகமா படிக்க வருவாங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, வீட்ல இருக்கிற இல்லத்தரசிகள்னு நிறைய பேர் வருவாங்க. அப்படி வந்தவங்க தான் கல்பனா. அவங்களுக்கு ஒரு 29 வயசு இருக்கும். பார்க்க அம்சமா, அந்த காலத்து நடிகை மஞ்சுளா மாதிரி ரொம்ப கச்சிதமா இருப்பாங்க. அவங்க புருஷன் மிலிட்டரியில இருந்தார். வருஷத்துக்கு ஒருவாட்டிதான் லீவுக்கு வருவார்னு நினைக்கிறேன். சென்டருக்கு எத்தனையோ இளவயசு பொண்ணுங்க வந்தாலும் கல்பனா கிளாஸ்க்கு வந்தா என் கண்ணு அவங்களை மட்டும்தான் தேடும். அவங்க கிட்ட ஒரு தனி ஈர்ப்பு இருந்துச்சு. அவங்களும் என்கிட்ட ஒரு ஸ்டூடண்ட் டீச்சர் அப்படிங்கிறதை தாண்டி ஒரு சின்ன உரிமையோட பிரியமா பழகுனாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மதியம் கல்பனா வந்து வழக்கமா உட்கார்ற சிஸ்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சு. உடனே என்னை கூப்பிட்டாங்க. நான் பக்கத்துல போய் நின்னு கீபோர்டை தட்டி செட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நெருக்கமா நின்னதால அன்னைக்கு அவங்க போட்டிருந்த சென்ட் வாசம் அப்படியே என் மூக்கை துளைச்சது. ஒரு நிமிஷம் என் மனசே லேசாகுற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க ஒரு மஞ்சள் நிற சுடிதார் போட்டிருந்தாங்க. நான் நின்னுக்கிட்டே அவங்க சிஸ்டத்தை குனிஞ்சு பார்க்கும்போது தெரியாம என் பார்வை அவங்க கழுத்துக்கு கீழே கொஞ்சம் ஆழமா பதிவாகிடுச்சு. அந்த ஒரு செகண்ட் என் உடம்புக்குள்ள ஏதோ மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரத்தம் சுண்டி மனசு வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. என் பார்வையில ஏதோ வித்தியாசம் இருந்ததை உணர்ந்தவங்க சடார்னு தலையை தூக்கி பார்த்தாங்க. 2 பேர் கண்ணும் நேருக்கு நேரா சந்திச்சுடுச்சு. எனக்கு அப்படியே திக்கிடுச்சு. என்ன சார் இப்படி பார்க்கறீங்கன்னு அவங்க கேட்டப்போ எனக்கு நாக்கே எழல. ஓ, ஒண்ணுமில்ல மேடம் நு திக்கி திணறிட்டு அந்த இடத்தை விட்டு அப்படியே ஆபீஸ் ரூமுக்கு ஓடி வந்துட்டேன். ரூமுக்கு வந்தும் எனக்கு படபடப்பு அடங்கல. ஐயையோ, இத்தனை நாள் நல்லவனா இருந்தோமே, ஒரே நிமிஷத்துல கெட்ட பேரு வாங்கிட்டோமே மனசுக்குள்ள ஒரு பயம். என் முகத்தை பார்த்துட்டு சுமித்ரா, என்ன சார் முகம் இப்படி வேர்த்து ஊத்துது, என்னாச்சுன்னு கேட்டா. சார் இதுவரைக்கும் பார்க்காத எதையோ பார்த்து பயந்துருப்பார், அதான் பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா கல்பனா நின்னுட்டு இருந்தாங்க. சிஸ்டத்தை ஸ்கேன் பண்ணி வைங்க, நான் நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு என்னை ஒரு மாதிரியா பார்த்துட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி குளிச்சுட்டு சாப்பிட போறப்போ என் போன் அடிச்சது. எடுத்து பேசினா கல்பனா. என்னங்க ரஹ்மான் சார், சாப்பிட்டாச்சா ன்னு கேட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன மேடம் இந்த நேரத்துல திடீர்னு ன்னு கேட்டேன். நீங்க மதியம் பண்ண காரியத்துல எனக்கு சாப்பாடும் இறங்கல, தூக்கமும் வரல. மனசே ஒரு நிலையில இல்ல சொன்னாங்க. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா போச்சு. சாரி மேடம் சொன்னேன். போன்ல சாரி சொன்னா போதுமா, நேர்ல வந்து சாரி சொல்லுங்க, அப்பதான் ஏத்துக்குவேன். நான் நாளைக்கு சென்டர்ல வெச்சு சொல்றேன்னு சொன்னதுக்கு, நாளைக்கு நானும் அத்தையும் வெளியூர் போறோம், அதனால சென்டருக்கு வரமாட்டேன். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில எங்க வீட்டுக்கு வந்து சாரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் குழப்பம். ஞாயிற்றுக்கிழமை காலையில சரியா 9 மணிக்கு கல்பனா வீட்டுக்கு போய் தயங்கி காலிங் பெல்லை அழுத்துனேன். இதோ வர்றேன்னு சொல்லிட்டே வந்து கதவை திறந்தாங்க. வாங்க சார், எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன்னு சிரிச்சுக்கிட்டே என்னை சோபாவுல உட்கார சொல்லிட்டு உள்ள போனாங்க. வீடே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல சில்லுன்னு ஒரு சர்ப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு என் பக்கத்துலயே ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்தாங்க. சர்ப்பத்தை குடிச்சுக்கிட்டே, வீட்ல யாருமில்லையா மேடம்னு கேட்டேன். அத்தையை நேத்து ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டேன், அவங்க வர 2 நாள் ஆகும், நான் மட்டும்தான் தனியா இருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு தொண்டை வறண்டுச்சு. சர்ப்பத்தை குடிச்சு முடிச்சுட்டு சாரி மேடம் நேன் எதுக்குன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டாங்க. இல்ல, அன்னைக்கு மதியம் நான் தெரியாம உங்களை தப்பான பார்வையில பார்த்ததுக்கு. நீங்க என் மேல தப்பான அபிப்பிராயம் வெச்சிருப்பீங்க, அதுக்குத்தான் தயங்கிட்டே சொன்னேன்.
அவங்க லேசா சிரிச்சாங்க. என்ன சார் நீங்க புருஷன் இல்லாம தனியா இருக்கிற என்னை எத்தனையோ பேர் தப்பான கண்ணோட்டத்துல பார்க்கிற போலாம். எனக்கு கோவம் வரல. எனக்கு பிடிச்ச நீங்க ரசிச்சு பார்த்ததுக்கு நான் ஏன் கோபப்பட போறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மேடம் சொல்றீங்கன்னு கேட்டேன். நான் உங்களை இங்க வரச் சொன்னது சாரி கேக்குறதுக்காக இல்ல ரஹ்மான். என்னோட தனிமையில நீங்க எனக்கு துணையா இருக்கணும்னு சொல்லிட்டு சடார்னு என்னை அப்படியே இறுக்கி கட்டிப்பிடிச்சுக்கிட்டாங்க. என் மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு உணர்ச்சி. என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு என்னை இவ்ளோ நெருக்கமா தொடுறது அதுதான் முதல் முறை. அவங்க உடம்போட சூடும் அந்த சென்ட் வாசனையும் என்னை கிறங்கடிச்சது. இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம். இல்ல மேடம், இது தப்பு. நான் செஞ்ச சின்ன தப்புக்கு சாரி கேட்க வந்தேன். ஆனா நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ண கூப்பிடுறீங்கன்னு விலக பார்த்தேன். அவங்க என்னை விடல. பசியோட இருக்கிற ஒருத்திக்கு சாப்பாடு போட்டு பசியை ஆத்துறது தப்பா ரஹ்மான்? அப்படி நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டே என்னை அப்படியே இழுத்து அவங்க மேல சாச்சிக்கிட்டாங்க. நான் தடுமாறி அவங்க மேல விழும்போது என் முகம் அவங்க மார்புல புதைஞ்சது. அந்த மென்மையும் அவங்க மூச்சு காத்தும் என்னை நிதானம் இழக்க வெச்சது. அவங்க பேசி பேசியே என்னோட தயக்கத்தை உடைச்சாங்க. அன்னைக்கு அரைகுறையா பார்த்ததை இன்னைக்கு முழுசா பாருன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க நைட்டியோட ஜிப்பை கீழே இறக்குனாங்க. உள்ள எந்த உள்ளாடையும் இல்ல. எனக்கோ கை கால்லாம் நடுங்குது. என் தலையை பிடிச்சு அவங்க மார்போட அணைச்சுக்கிட்டாங்க. அந்த இதமான சூட்டுல என் உதடுகள் அவங்களை தீண்டும்போது அவங்க அஸ்னு மெதுவா முனகுன சத்தம் அந்த அமைதியான ரூம்ல ரொம்ப தெளிவா கேட்டுச்சு. நான் ஒரு பக்கம் தயக்கத்தோட தவிச்சுட்டு இருக்க அவங்க என்னோட நடுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு என் பெண் பட்டனை கழட்டுனாங்க. ஒரு பொண்ணோட கை முதல் முறையா என் மேல பட்டதும் என் உடம்புல இருந்த ரத்தம் எல்லாம் ஒட்டுமொத்தமா சிலிர்த்து ஓடுற மாதிரி இருந்துச்சு. அவங்க என்னை தொட்டு தடவ என்னோட கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா மீறி போச்சு. அவங்களோட முத்தமும் அவங்களோட அந்த வேகமும் எனக்கு ரொம்ப புதுசு. அந்த சுகத்தை என்னால கையாளவே முடியல. அடுத்த சில நிமிஷத்துலயே என்னோட மொத்த உணர்ச்சியும் வெடிச்சு என் கட்டுப்பாட்டை மீறி நான் உருகிட்டேன். எனக்கு அப்படியே ரொம்ப அவமானமா போச்சு. சாரி மேடம், எனக்கு இதுதான் முதல் தடவை. நீங்க இவ்ளோ நெருக்கமா வந்ததும் எனக்கு எங்கேயோ பறக்குற மாதிரி இருந்துச்சு. அதான் கண்ட்ரோல் பண்ண முடியல. தலையை குனிஞ்சுகிட்டேன். அவங்க கிண்டலா சிரிச்சுக்கிட்டே எதுக்கெடுத்தாலும் சாரி சொல்லாதடா, பரவால்ல, இது முதல் தடவைதானே, அடுத்த தடவை லேட் ஆகும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டே என் சட்டையை கழட்டுனாங்க. அப்படியே என் கையை பிடிச்சு இழுத்துட்டு பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. கட்டில்ல போய் மல்லாக்க படுத்துக்கிட்டாங்க. இப்போ என் முன்னாடி ஒரு பொண்ணு முழுசா எந்த மறைப்பும் இல்லாம. என் உசுருல நான் இப்படி ஒரு அழகை பார்த்ததே இல்லை. பக்கத்துல உட்கார்ந்து அப்படியே ஆசையா பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட அந்த பார்வையும் மூச்சு வாங்குற சத்தமும் என்னை வான்னு கூப்பிட்டுச்சு. நான் மெதுவா குனிஞ்சு அவங்களை முத்தமிட ஆரம்பிச்சேன். அந்த நெருக்கத்துல ஒரு விதமான வாசம் வந்துச்சு. நான் அவங்களை ஆசையா தீண்டும்போது அவங்க என் தலையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. நான் வேகமா அவங்களை முத்தமிடும்போது அவங்க இன்பத்துல உடம்பை முறுக்கிக்கிட்டு முனக ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு சரியா தெரியலன்னாலும் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சுது. அவங்க உடம்பு சிலிர்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல வெறி பிடிச்ச மாதிரி இன்னும் வேகமா வேகமா என் தலையை அமுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க. நானும் என்னோட முழு அன்பையும் ஆசையையும் அந்த முத்தத்துல கொடுத்தேன். உணர்ச்சியோட உச்சிக்கு போனவங்க என்னை அப்படியே கட்டி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு போதும் போதும், என்னால தாங்க முடியலடா மூச்சு வாங்கியபடி என்னை இழுத்து உதட்டோடு உதடு வெச்சு ஆழமா மூச்சு முத்தமிட்டாங்க. இப்போ நான் கட்டில்ல மல்லாக்க படுத்திருக்க அவங்க என் மேல சாஞ்சு என் கழுத்தை சுத்தி கையை போட்டுக்கிட்டு என் வாய்க்குள்ள அவங்க நாக்கால எதையோ தேடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்னோட தயக்கம் எல்லாம் போய் எனக்குள்ள ஒரு புது வேகம் வர ஆரம்பிச்சது. அவங்க மெதுவா என் மேல ஏறி உட்கார்ந்தாங்க. அவங்களோட எடை என் மேல படும்போது ரொம்ப இதமாயிருந்துச்சு. முதல் முறைங்கிறதால எப்படி பண்றதுன்னு எனக்கு குழப்பம். ஆனா அவங்க அனுபவம் உள்ளவங்கங்கிறதால அவங்களே ரொம்ப சரியா என்னை வழிநடத்துனாங்க. 2 பேரும் ஒன்னு சேர்ந்த அந்த நிமிஷம் உடம்புல ஒரு சின்ன வலியும் பெரிய சுகமும் ஒன்னா கலந்துச்சு. அந்த ஃபேன் காத்து சத்தத்தை தாண்டி 2 பேரோட மூச்சு சத்தமும் கட்டிலோட சத்தமும் தான் அந்த ரூம்ல கேட்டுச்சு. அவங்க என் மேல உட்கார்ந்து ஒரு தாளகதியில அசைய ஆரம்பிச்சாங்க. நான் அவங்களை இறுக்கமா புடிச்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல அவங்க அப்படியே என் மேல சரிஞ்சு படுக்க இப்போ நான் அவங்க மேல
என் இடுப்புக்கு பக்கத்துல கையை ஊன்றிக்கிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை கூட்டினேன். ஆரம்பத்துல அமைதியா அனுபவிச்சவங்க ஒரு கட்டத்துல உணர்ச்சி தாங்க முடியாம இன்னும் வேகமா என் முதுகை பிராண்டி அவங்க கால்களால என் இடுப்பைச் சுத்தி இறுக்கமா லாக் பண்ணிக்கிட்டாங்க. முதல் முறை பண்ண தப்பை திரும்ப பண்ணக்கூடாதுன்னு இந்த முறை என் கவனத்தை எல்லாம் சிதற விடாம அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சு பொறுமையா செஞ்சேன். அவங்களோட வியர்வை வாசமும் என் வியர்வையும் ஒன்னா கலந்துச்சு. கடைசியா 2 பேருக்கும் உணர்ச்சிகள் உச்சிக்கு போக நான் முழுசா அவங்களுக்குள்ளேயே அடங்கி போனேன். உடம்புல இருந்த மொத்த தெம்பும் குறைஞ்சு அப்படியே அவங்க மேலேயே சரிஞ்சு படுத்துட்டேன். அந்த அணைப்பிலேயே 2 பேருக்கும் கண்ணயர்ந்து தூக்கம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்க்கும்போது அவங்க ரொம்ப அமைதியா என் நெஞ்சோடு சாஞ்சு தூங்கிட்டு இருந்தாங்க. நான் மெதுவா அவங்களை எழுப்புனேன். கண்ணை திறந்து என்னை பார்த்து ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் நான் அவங்க நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு பரவால்லன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் சென்டர்ல நாங்க பார்க்கும்போது பார்வைகளே மாறிப்போச்சு. முன்ன மாதிரி எந்த தயக்கமும் இல்ல. யாரும் இல்லாத நேரத்துல சின்ன சின்ன முத்தங்கள், நெருக்கங்கள். அப்புறம் அவங்க அத்தை இல்லாதப்போ அவங்க வீட்ல சந்திப்புகள்னு கொஞ்ச நாள் எங்க வாழ்க்கை ரொம்ப அழகா ரகசியமா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க புருஷன் லீவுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் கல்பனா கர்ப்பமாகி அவங்க சொந்த ஊருக்கே நிரந்தரமா போயிட்டாங்க. கொஞ்ச நாள் அவங்க நினைப்பாவே இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்குல எல்லாம் மாறுச்சு. கொஞ்ச வருஷம் கழிச்சு ஆயிஷாங்குற பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ 2 பசங்களோட என் வாழ்க்கை ஒரு குடும்பஸ்தனா ரொம்ப அமைதியா எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த சம்பவமும் கல்பனாவோட அந்த நெருக்கமும் என் வாழ்க்கையில என்னைக்கும் மறக்க முடியாத ஒரு அழகான ரகசியமா மனசுக்குள்ளேயே இருக்கு.